அரையிறுதி போட்டி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய தேர்தல்களும் சூடுபிடித்திருக்கிறது. அது என்ன அரையிறுதி போட்டி என்றால் 2014 அதற்கு முன்பாக வரலாம் என்று எதிர்பார்க்கக்கூடிய இந்திய பொது தேர்தலுக்கு ஒரு முன்னோடியாக ஒரு அரையிறுதி போட்டியாக இந்த ஒரு குஜராத் பொது தேர்தல் என்று பார்க்கப்படுகிறது. சோனியா காந்திக்கும் மோடிக்கும் இடையே ஒரு நேரடி போட்டி என்றும் சொல்லப்படுகிறது. பாரதிய ஜனதாவுடைய பிரதமர் வேட்பாளராக இருக்கலாம் என்று பலராலும் நம்பக்கூடிய நரேந்திர மோடிக்கும் அதே போல காங்கிரசுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு போட்டி. ஆக இரு கட்சிகளுமே தங்களுடைய பலத்தை சோதிக்கக்கூடிய களமாக இந்த ஒரு குஜராத் பொது தேர்தலை பார்க்கின்றன. சோனியா காந்தி தன்னுடைய பிரச்சாரத்தை ராஜ்கோட் பகுதியில், அதாவது குஜராத்தில் இருக்கக்கூடிய ராஜ்கோட்ல துவங்கி இருக்கிறார். சோனியா காந்தியுடைய வெளிநாட்டு பயணங்களை எல்லாம் பற்றி மோடி சொன்ன கருத்து இவையெல்லாம் இந்திய அரசியல் களத்தை சூடாக்கி இருக்கிறது. ஆக குஜராத் என்ற ஒரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய இந்த ஒரு தேர்தலுக்கு ஒரு இந்தியா முழுவதுமே ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்கு என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆக அதை பற்றித்தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த விவாத நிகழ்ச்சியில் நம்முடைய இணைபவர்கள் திரு சேகர், அகில இந்திய வர்த்தக பிரிவு செயலாளர் பாரதிய ஜனதா, அதே போல திரு அமெரிக்க நாராயணன், தமிழக காங்கிரசுடைய முன்னாள் தலைமை நிலைய செயலாளர். இவர்கள் இருவரையும் இந்த விவாத நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். ஆக குஜராத் தேர்தல் சூடுபிடித்திருக்கவே அங்க தினந்தோறும் அரசியல் பரபரப்பு காட்சிகள் நிகழ்ந்து வருகின்றன. இன்று நரேந்திர மோடி சொன்னது என்ன கேட்போம். गुजरात सरकार चलती है सिर्फ डेवलपमेंट के एजेंडा को लेकर के। गुजरात का जन सामान्य भी जुड़ गया है डेवलपमेंट के एजेंडा के साथ। हम 2002 का चुनाव लड़े थे, वो भी विकास के मुद्दे पर लड़े थे। 2007 का चुनाव लड़े थे, वह भी विकास के मुद्दे पर लड़े थे। और 2012 का चुनाव लड़ेंगे, वो भी हम विकास के मुद्दे पर ही लड़ेंगे। விகாஸ் முன்னேற்றம் தான் 2002, 2007, 2012 இதுதான் எங்களுடைய முக்கியமான தேர்தல் அஜெண்டா. இதை மையப்படுத்தி தான், குஜராத்தின் முன்னேற்றத்தை மையப்படுத்தி தான் நாங்கள் தேர்தல் களத்தில் இருக்கின்றோம் என்று நரேந்திர மோடி சொல்கிறார். அப்படியா? பாரதிய ஜனதாவிடம் கேட்போம். முன்னேற்றத்தை மையப்படுத்தி என்கிறார் நரேந்திர மோடி. ஆனால் ஒரு இளைஞர் யாத்திரை என்று ஆரம்பித்தவர் சோனியா காந்தியுடைய வெளிநாட்டு பயணம், மருத்துவ செலவு இவற்றை எல்லாம் பற்றி பேசும் பொழுது இஸ் மோடி நர்வஸ் என்ற ஒரு கேள்விதான் வருகிறது. உண்மையிலேயே காங்கிரஸ் தான் பலகீனப்பட்டு போயிருக்கிறது, நெர்வஸ் ஆயிருக்கு. ஒரு சாதாரணமான கேள்வி, அரசியலமைப்பு சட்டத்தினால் அங்கீகரிக்கப்படாத ஒரு பொறுப்பை புதிதாக சோனியாவின் மீது திணித்து ஐக்கிய முற்போக்கு தலைவர் என்கின்ற ஒரு பதவியை கொடுத்து அவர் அரசாங்கத்தினுடைய ஒரு முக்கியமான தீர்மானிக்கின்ற இடத்திலே இருக்கிற போது அவருடைய விஷயங்கள் வெளிப்படையாக இருக்க வேண்டாமா? அவர் வெளிநாட்டுக்கு போறார். சோனியாவை வெளிநாட்டுக்கு போகின்ற போதெல்லாம் இந்தியாவினுடைய ராவோ, இந்தியாவுடைய பாதுகாப்பு அதிகாரிகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் இந்திய எல்லையை தாண்டிய பிறகு அவருடைய இத்தாலிய பாதுகாப்பு அதிகாரிகள் தான் அவருக்கு வருகிறார்கள். எந்த நாட்டுக்கு போறாங்க, எந்த நாட்டுக்கு வராங்க என்பதெல்லாம் போய்கொண்டிருப்பவர் எங்க போனார், எங்க வந்தார் என்று கேட்பதற்கு எந்த ஒரு சாதாரண குடிமகனுக்கே உரிமை உண்டு. அதுல ஒரு மாநிலத்தில் வெளிநாட்டு பயணத்தை பற்றி அவர் நெர்வஸ் ஆகவில்லை, காங்கிரஸ் நெர்வஸ் ஆகியிருக்கிறது. அதற்கு நான் பதில் சொல்றேன். முதல்ல பொய்யை திரும்ப திரும்ப எப்படி ஹிட்லர் கோயபிள் சொன்னாங்களோ அதைத்தான் பிஜேபியை சேர்ந்தவர்களும் இன்று நம்முடன் வந்தவரும் சொல்லியிருக்காரு. முதல் காரணமா அவர் சொன்ன 1800 கோடி நீங்க ஆரம்பிச்சீங்க. முதல்ல ஒரு முதலமைச்சரா இருப்பவர் பொய்ய சொன்னார். ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் கேட்டது வந்த செய்தின்னு சொல்லிட்டு பொய்ய சொன்னார். அந்த ஆர்டிஐ ஆக்டிவிஸ்டை மறுத்திருக்கிறார். இதற்கான செலவு அரசால் கொடுக்கப்படவில்லை என்று தெளிவாக்கப்பட்டு விட்டது. அப்படி இருந்தும் திரும்ப திரும்ப பொய்யை சொல்கிறார்கள். ஒன்று. இரண்டாவதாக ஒரு மாநில முதலமைச்சர் எது உண்மை எது தெரியலன்னு பொய் சொல்றாங்க. பொய் சொல்லவில்லை. இந்த ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் மோடியுடைய செலவை பத்தியும் மோடி ஹெலிகாப்டர் பத்தி சொன்னார். அதுக்கு பதில் சொல்ல ஒரு பாயிண்ட்க்கு வருகின்றோம். அப்படியே இருந்தாலும் கூட ஏன் காங்கிரஸ் இவ்வளவு சீக்ரெட்டிவாக இருக்கிறது? இப்பொழுது ஒரு பப்ளிக் கமெண்ட் வந்திருக்கிறது. எவ்வளவு செலவா இருக்குன்னு சொல்லிடலாம் இல்ல? 2007 இருந்து கேட்கப்பட்ட கேள்விக்கு நியாயமான பல்வேறு டிபார்ட்மென்ட் தாண்டி அவங்களால பதிலே சொல்ல முடியல, சொல்லவே இல்ல. ஐயா நீங்க பேசுறீங்கன்னா நான் பேசுறேன். வருகின்றேன். அதாவது இப்ப நீங்க இந்த ஒரு பிரச்சார களம் என்பது காங்கிரஸ் சோனியா வெர்சஸ் மோடி என்று வந்திருக்கிறது. இப்பொழுது மோடி இந்த ஒரு குற்றச்சாட்டை எல்லாம் எழுப்பிருக்கவே குஜராத்தை சேர்ந்த ஒரு ஆக்டிவிஸ்ட் மோடி 27 முறை ஹெலிகாப்டர் பயணத்தை பத்தி நான் ஆர்டிஐல கேட்டேன், அதற்கு பதில் இல்லை என்கிறார். ஆக மோடியும் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் தானே இருக்கிறார்.
இந்த விஷயத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு. ஊருக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணியுடைய சட்டபூர்வமாக இல்லாத ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர் வெளிநாட்டுக்கு வந்து 10 ஆண்டு காலங்களில் பலமுறை போவாராம். அதை கேட்பதற்கு கூடாது. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சட்டபூர்வமாக மாநிலங்களுடைய முதல்வர்கள் சொந்தமாக மாநில அரசுக்காக விமானங்கள் வைத்திருக்கிறார்கள், ஹெலிகாப்டர் வைத்திருக்கிறார்கள். அவருடைய செலவுகள் சாதாரணமாக வெளியே, அதுல ஒன்றும் ரகசியம் இல்லை. ஆனால் ரகசியமாக இருப்பவர்கள் சொல்ல வேண்டியதுதானே, சொல்லலையே. தகவல் தொடர்பு ஆணையத்தை வச்சு அவர்கள் ஒன்றும் செய்யலைன்னு சொல்றாங்க. வெளிப்படையாக சொல்ல வேண்டியதுதானே, வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள். அதிகாரப்பூர்வ அமைப்பை சேர்ந்த ஒரு திரு நாராயணன் இப்ப வந்து சிஐசி சொல்லிருக்கக்கூடிய விளக்கம் என்னவென்றால், இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இன்கர் செய்யல, அது வந்து கவர் செய்யப்படல அப்படிங்கறதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வெளிநாட்டு பயணங்களுக்கான செலவு இப்ப கேட்டிருக்காங்க. தார்மீக அடிப்படையில் வெளியிட்டால் என்ன? வாட் இஸ் சோ சீக்ரெட் அபௌட் இட்? தேர் இஸ் நோ சீக்ரெட் அபௌட் இட். அரசாங்கம் செலவு செய்ததை அரசாங்கம் சொல்லும். ஆனா இவங்க முதல்ல என்ன சொன்னாரு, 1800 கோடி இவர் வெளிநாட்டுக்கு போய் தன்னுடைய மருத்துவ செலவுக்குன்னா அவருடைய குற்றச்சாட்டு, மோடியுடைய குற்றச்சாட்டு பொய், அண்டப்புழுகு ஆகாச புழுகு. இவர் வந்து முதல்ல தன்னுடைய இப்ப விகாஸ் இப்பதான் முதல் முறையா சொல்றாரு, அதை பத்தி பேசல. மோடி குஜராத்துடைய வளர்ச்சி அது புதிய கோஷம் அல்ல, ஆகாச புழுகு. நான் இப்ப புட்டு வைக்கிறேன், எனக்கு ஒரு 2-3 நிமிடங்கள் கொடுத்தா போறோம். முதல்ல எக்கனாமிக் growth. இவர் என்ன சொன்னாரு, இவர் வரத்து பிறகு அப்படியே குஜராத் அப்படியே வளர்ந்து வானத்தை ஊத்தி போயிடுச்சு. அங்க மட்டும் சொல்ல, தமிழ்நாட்டில் கூட சில பத்திரிகைகள் பொய் குற்றச்சாட்டுகள். வளர்ச்சி ஆஸ்பெக்டுக்கு நாம் வருகின்றோம். இந்த ஒரு இப்பொழுது இந்த ஒரு கேம்பெயின், இந்த ஒரு சண்டே அப்படிங்கிறது வலுப்பெற்றிருப்பதே இந்த ஒரு செலவு பற்றி தான். இந்த திருப்தி ஷா அப்படிங்கிறவர் 2007ஆம் ஆண்டு இந்த ட்ரிப்ஸ் பத்தி சொல்லும் பொழுது அது ஒரு நியூட்ரலைஸ் ஆகவில்லையா? மோடியோடைய குற்றச்சாட்டும் அதே போல இந்த திருப்தி ஷாவுடைய குற்றச்சாட்டும் நியூட்ரலைஸ் ஆகவில்லையா? ஒரு குற்றச்சாட்டுக்கு மறு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டால் அது வந்து முதல் குற்றச்சாட்டு சரியில்லை, சரியானது, உண்மையானது, அதை கேட்கக்கூடாது அப்படிங்கிறது அர்த்தம் அல்ல. ஒரு அரசாங்கத்துல இந்த ரிசோர்ஸ் இருக்கிறது, இதை எப்ப வேணாலும் பயன்படுத்திக்கலாம். முதலமைச்சர், மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சட்டப்பூர்வ அமைப்பினுடைய தலைவர். ஆனா இங்கு இவர்கள் 2007ஆம் ஆண்டிலிருந்து 5 ஆண்டு காலமாக எந்த பதிலும் சொல்லி இப்ப திடீர்னு சொல்லினால் என்ன தவறு? ஒன்று, மோடியை பொறுத்த மட்டும் அண்டப்புழுகு ஆகாச புழுகு கோயபிள்ஸ் எல்லாம் காங்கிரஸ் தத்துவம். இன்றைக்கு பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளிலிருந்து தப்பிப்பதற்காக கடைசியாக இந்த ஆயுதத்தை எடுத்திருக்கிறார்கள். அது போகட்டும். அடுத்த விஷயம், இந்த விஷயத்திலே இதை நாட்டு மக்களுக்கு சொல்லுவதிலே இவர்களுக்கு என்ன கஷ்டம்? கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, ரெண்டு பேரையும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இது வந்து குஜராத் சட்டமன்ற தேர்தல் என்பதை தாண்டி இரு கட்சிகளுமே பார்க்கிறது என்பது உண்மையா இல்லையா? நாங்க பார்க்கல. இது குஜராத் சட்டமன்ற தேர்தல் மட்டும்தான். குஜராத் தேர்தல் பிரச்சாரத்திலே ஒரு பத்திரிகையில வந்த ஒரு செய்தியை ஒரு மாநில முதலமைச்சர் அன்றைக்கு கேட்டதை மிக பிரம்மாண்டமாக எடுத்து வழக்கு இன்னைக்கு சொல்றாரு அவரு. நான் பயப்படவில்லை, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என்னுடைய கேள்வி, ஆனால் இதில் தவறு இருந்தால் நான் மன்னிப்பு கேட்ப தயாரா இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நான் கேட்டதிலே தவறு இல்லை. 1880 கோடி என்கின்ற ஒரு விஷயம், அந்த ஒரு வார்த்தை தள்ளி வைத்து விட்டு இது வந்து குஜராத் சட்டமன்ற தேர்தல தன்னுடைய பிரைம் மினிஸ்டரல் ஆம்பிஷனுக்கான ஒரு டெஸ்டிங் களமாகத்தான், அதற்கான ஒரு பிரியம்டிங் களமாகத்தான் மோடி பார்க்கிறார் என்பது உண்மையா இல்லையா? இந்த விஷயத்துல நன்றாக நீங்கள் பார்க்க வேண்டும். நிலக்கரி ஊழல் வழக்கிலே சிக்கி தவித்து சின்னாபின்னமாகிக் கொண்டிருக்கிற காங்கிரஸ் ஆதர்ஸ் ஊழல் வழக்கில் எந்த விஷயத்திலும் வெளியே வர முடியாத காங்கிரஸ் குஜராத்தினுடைய மோடியினுடைய அந்த வாதத்தை எடுத்து குதிக்கிறார்கள். இவர்களால வேற எதுவுமே சொல்ல முடியாது, எந்த ஒரு விஷயத்துக்கும் பதில் சொல்ல முடியாது, எந்த ஒரு இடத்துல மக்களை சந்திக்க முடியாது, வெளியே வர முடியாது. ஆக இந்த ஒரு விஷயத்தை எடுத்து இன்றைக்கு சரியாக இவர்களுக்கு கிடைத்திருப்பதாக நினைத்துக் கொண்டு இந்த ஆயுதத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய கேள்விக்கு அவசியம் அல்ல. மோடிக்கு இந்த ஒரு விவாதத்தை வைத்து பிரதமராக வேண்டுமோ முதலமைச்சராக வேண்டும் அவசியம் இல்லை. ஏனென்றால் 2-3 மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய மோடி 2007 எப்படி அவருடைய மீடியாக்களினால் சிரமப்படுத்தப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார் என்பதெல்லாம் நன்றாக தெரியும். 2002 தெரியும். இந்த களங்களை எல்லாம் தாண்டி இன்றைக்கு மோடி 2012 வந்திருக்கார். இன்றைக்கு விகாஸ் புருஷன், உலகத்தினுடைய வளர்ச்சியின் நாயகன், உலகமே அங்கீகரித்துக் கொண்டிருக்கிற நாயகன். ஆகவே அவருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது. அது 3-2 மெஜாரிட்டிக்கு மேலே காங்கிரஸ் அங்கே குஜராத்தில் இருக்குமா இருக்காதா என்பது பிரைம் மினிஸ்டரல் ஆம்பிஷனுக்கும் இந்த தேர்தலுக்கும் சம்பந்தம் இல்லை, நிச்சயமாக இல்லை. ரைட், சரி. அப்படி விகாஸ் இந்த டெவலப்மெண்டை மட்டும் தான் அவர் நம்பி இருக்கிறார் என்றால் ஏன் சோனியா காந்தி மீதான தனிப்பட்ட வாதத்துல தனிப்பட்ட தாக்குதல் மேல் ஈடுபடுகிறார்? சோனியா காந்தி தனிப்பட்ட மனுஷி அல்லவே. ஆளுகின்ற ஒரு அரசாங்கத்தினுடைய கூட்டமைப்பில் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர் மீது ஒரு மாநில முதலமைச்சர் கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது? உங்களுடைய வாதம். முதல்ல அவர் பயந்துட்டாரு. விகாஸ் சொல்லி பார்த்தாரு, அது எடுபடல. வெளியில இருக்கிறத எடுத்துட்டு போறாரு.
மக்களுடைய பிரச்சனையை பேசல. தூரி பொய்யை எடுத்து கரியை எடுத்து காங்கிரஸ் தெரிந்து பொய் என்று சொல்லி அது ஒற்றுக்கொள்ளப்பட்டதை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறார். அது ஒன்று. இரண்டாவதா விகாஸ் அப்படின்றத பார்ப்போம். எவ்வளவு பொய் சொல்றாங்கன்னு நான் இப்ப எடுத்து புட்டு புட்டு வைக்கிறேன். நான் வைக்கிறது இல்ல, இது பத்திரிகைகள்ல வந்தது. வருகின்றோம். ஆனால் இந்த ஒரு பர்சனல் அட்டாக் அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு சோனியா காந்தி அவரை பத்தி ஒரு வார்த்தை சொல்லியே. இப்ப சொல்லல. 2007 மர்ச்சன்ட் ஆஃப் டெத் என்றாலும் காங்கிரஸ் he is a merchant of death. Let's be very realistic about it. I'll come back to that. அதாவது இந்த மக்களை கொன்றுவிட்டு அதற்கு தொடர்ந்து மக்களையும் சிறுபான்மையினரையும் எல்லாரையும் கொன்றுவிட்டு அந்த கரையை போகாது. One second sir. பழிவாங்குவதற்காக 3000 சீக்கியர்கள் சோனியா காந்தியுடைய merchant of death தான் அவரு. ஆனால் மோடி அல்ல. மோடி தான் merchant of death. உலகமே மோடி ஒரு விவாதத்துக்குரிய பொருள். அது ஒரு அதற்குள்ள நம்ம போக வேண்டாம். ஆனா இந்த ரிட்டாரிக்கை தொடர்ந்து பயன்படுத்தி வந்த பாரதிய ஜனதா கட்சியும் பயன்படுத்தியது காங்கிரஸ் இத வந்து merchant of death அப்படின்னு சொன்ன காங்கிரஸ் இன்னைக்கு நேற்றைய சோனியா காந்தியுடைய ஸ்பீச்ல மோடி பற்றி ஒரு வார்த்தை கூட இல்ல அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. கேள்வி மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. கோர்ட்டே அவர் சொல்லிடுச்சு. அவருடைய அமைச்சரவையில் இருந்தவங்களுக்கு தண்டனை கொடுத்தாச்சு. இவருக்கு வந்து இவருக்கு தண்டனை கொடுக்கின்ற நாள் வெகு தூரத்தில் இல்லை. மக்களே தண்டனை கொடுக்க போகின்றார்கள். நாங்க அடிச்ச செத்தப்பாம்பு அடிக்க வேண்டிய அவசியமே இல்லையா? தயவு செஞ்சு நான் பேசாதீங்க. அது அடிச்ச பாக அடிக்க வேண்டிய அவசியமே இல்ல. செத்தப்பாம்பு அவர் வந்து மைனாரிட்டிஸையும் எல்லாரையும் கொலை பண்ணது உலகம் அறிந்த உண்மை. அதனால அதை பத்தி எல்லா மைனாரிட்டிஸுக்கும் தெரியும். கோர்ட்டை சொல்லிடுச்சு. அவங்களுடைய அமைச்சரவை ஒருத்தர் இருந்தவரே வந்து ஜெயிலுக்கு போயாச்சு. ஒரு பெண்ணு இல்லாம அவர் அமைச்சரவையில இருந்த பெண்ணை வந்து பெண்ணா நல்லவங்க ஒரு அகோரமா கோர்ட் வந்து 42 பேர் இல்ல அதற்கு மேல இது ப்ரூஃபானது. அத்தனை எத்தனை காங்கிரஸ் அமைச்சர்கள் எத்தனை காங்கிரஸ்காரங்க பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள்ல காங்கிரஸ்காரர்கள் ஆனா யாரும் கொலை பண்ணதா காங்கிரஸ்காரங்க இந்த மாதிரி கோடி கோடி மக்களை கொன்று குவிச்சு ஒரு சீஃப் மினிஸ்டரா இருந்தவர் துணையானதாக எந்த இடத்துலயும் மத ரீதியான ஒரு குற்றச்சாட்டு இந்திரா காந்தியுடைய மரணத்துக்கு பேசுறது இல்ல. ஐயா நீங்க பேசுறதே இல்லையா? தயவு செஞ்சு தொடர்ந்து குற்றச்சாட்டு Mr. Sekhar, one at a time. அப்ப எனக்கு இதற்கு பதில் சொல்ல வாய்ப்பு கொடுக்கப்படும். நீங்க பேச நான் கொடுக்கறேன். அதாவது இப்ப இன்றைய ஒரு நிலையில இப்போ இந்த ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஒரு 2002 ரயாட்ஸ் வந்து அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆனது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இந்த முறை சோனியா காந்தி அதை பயன்படுத்தவில்லையா? மறுபடியும் சொல்றேன். ஊரறிந்த ஒருத்தருக்கு பூணல் இருக்குன்னுவாங்க. அதற்போல இவருக்கு மக்களை கொன்று சிறுபான்மையினரை கொன்று ரத்தக்கரை கையிலே இருந்து அது சுப்ரீம் கோர்ட்டினால ஒத்துக்கொள்ளப்பட்டதற்கு நாங்க மறுபடியும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க அந்த குஜராத்தில் உள்ள விகாஸ் சொல்றாரு. இவர் மேல கூட குற்றம் சொல்ல வேண்டிய அளவுக்கு சோனியா தரம் தாழ்ந்து விட வேண்டிய அவசியம் இல்லை. விகாஸ் இதுதான் நம்மளுடைய இந்த விவாதத்துடைய அடுத்த ஒரு பகுதியில் ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. ஊடகங்கள்ல இல்ல குஜராத் தரப்புல இருந்து சொல்லப்படுகின்ற விஷயம் என்னவென்றால் குஜராத் ஒரு முன்னேறிய மாநிலம். குஜராத் இஸ் a டெவலப்மெண்ட் மாடல். இதை மையப்படுத்திதான் மோடியுடைய பிரச்சாரம் அமைந்திருக்கிறது. இல்லை என்கிறது காங்கிரஸ். இதை பற்றி விவாதிக்க இருக்கின்றோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு. மேட்சாகவே பார்க்கப்படுகிறது இந்த குஜராத் சட்டமன்ற தேர்தல். அதாவது விரைவில் வரக்கூடிய இல்ல 2014 வரக்கூடிய இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கான ஒரு அதாவது ஒரு செமிஃபைனல்ஸ் களமாக பார்க்கப்படுகிறது. காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இடையே ஒரு நேரடி போட்டி இன்று இந்திய அரசியல் ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை பற்றி தான் நாம் விவாதித்து வருகின்றோம். திரு சேகர் அவர்கள் பாரதிய ஜனதாவின் அகில இந்திய வர்த்தக பிரிவை செயலாளர் திரு சேகர் அவர்களும் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு அமெரிக்க நாராயணன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். பல்வேறு குற்றச்சாட்டு திரு அமெரிக்க நாராயணன் வைத்திருந்தார். அதையும் தாண்டி மோடியுடைய ஒரு முக்கியமான அம்சமே வந்து ஒரு விகாஸ். இந்த விகாஸ் என்பதே உண்மையா இல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு விளம்பரத்துடைய ஒரு பிம்பமா அப்படிங்கிற ஒரு வாதமும் வைக்கப்படுகிறது. இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னாலே நண்பர் நாராயணன் சாட்டிய குற்றச்சாட்டுகளுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறேன். இந்தியாவிலே இதுவரை நடந்த 1950 95 வரை நடந்த 45 ஆண்டுகால மத கலவரங்களிலே 1193 மத கலவரங்களிலே ஆட்சியில இருந்தவர்கள் காங்கிரஸ்காரர்கள். 1969 குஜராத்தினுடைய மிகப்பெரிய ரைட் 5000 பேர்களை கொன்றது 6 மாதம் நடந்தது. அப்போது ஹிதேந்திர தேசாய் காங்கிரஸ் முதல்வர், இந்திரா காந்தி பிரதமர். 1984 டெல்லியிலே சீக்கியர்கள் கொலை செய்யப்பட்டு 3000 பேர் வீடு வீடாக தேடி கொலை செய்யப்பட்டது. அப்போது காங்கிரஸ் ஆண்டது. காங்கிரசுடைய பிரதமர் இந்திரா காந்தி. ஆக
இந்தியாவின் 79% மத கிழவரங்களுக்கு 3 பிரதமர்கள் தான் இருந்திருக்கிறார்கள் காங்கிரஸ் பார்கள். அவர்கள் ஆகவே அது நம்மளுடைய விவாதத்துடைய மைய நோக்கம் அல்ல. குற்றச்சாட்டுகள் சுமத்துவது அபாண்டமானது. வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. விகாசுக்கு வருகிறேன். 37 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் 10 ஆண்டு காலையிலே புதிய விளைநிலங்களை மோடி உருவாக்கி இருக்கிறார். 600 மெகாவாட் சூரிய ஒளியினாலே வரக்கூடிய புதிய மின்சார உற்பத்தியை 3 ஆண்டுகள் திட்டம் போட்டு 2 ஆண்டுகளிலே முடித்திருக்கிறார். 21 லட்சம் கோடி ரூபாய்க்கு அந்நியாவில் வெளிநாட்டிலே இருந்து இந்தியாவிலே மூலதனங்களை கொண்டு வந்திருக்கிறார். உலகத்தினுடைய மூன்றிலே ஒரு பகுதி மக்கள் தொகை கொண்ட 91 நாடுகளில் இருந்து. விகாஸ் என்பது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், குடிநீர், மின்சாரம் மற்றும் இந்த விவசாயத்திலே நிரூபிக்கப்பட்ட ஒரு வெற்றியாளர் மோடி. இது சீனாவோடு போட்டி போடக்கூடிய அளவில் வளர்ச்சி பெற்றிருக்கிற காரணத்தினாலே சிம்கூரிலே இருந்த டாடாவுடைய நானோ தொழிற்சாலை ஒரே நாளிலே குஜராத்துக்கு இடம்பெறுகிறது. ஏற்கனவே மாருதி தொழிற்சாலை குஜராத்துக்கு இடம்பெறுகிறது. இன்றைக்கு தமிழகத்திலே மின்வெட்டு காரணமாக திருப்பூரில் இருக்கக்கூடிய பல தொழிற்சாலை குஜராத்துக்கு போவதற்கு தயாராக இருக்கிறது. இந்த அளவுக்கு வளர்ச்சியை விட இவர்கள் வேறு என்ன வளர்ச்சி எதிர்பார்க்கிறார்கள்? எங்கே சந்து பொந்துகளிலே பூந்து குஜராத்திலே இவர்கள் குற்றங்காண நினைக்கிறார்கள். இந்த ஒரு விகாசை உங்களால வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியவில்லை, அதனாலதான் இப்படிப்பட்ட கேம்பெயின்ஸ் ஈடுபடுறீங்கிற ஒரு வாதம். முதல்ல இது விகாசமே இல்ல, அண்ட புழுக ஆகாச புழுக, அதற்கு மேல ஒரு புழுகு இருக்கணும்னா மோடி புழுகுன்னு தான் சொல்ல முடியும். எடுத்துக்குங்க ஒரு எடுத்துக்காட்டா, இவர் டாடா இது அங்க போச்சுனாரு, பணக்காரங்களுக்கு நிறைய பண்றாரு, அதுல ஒண்ணு எந்த விதமான சந்தேகமான ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அதுல 2008 அவர் ஆண்டு 7 வருடமா அந்த நேரத்தில் ஆண்டுட்டு இருக்காரு. 0.527 இந்தியாவில் இது 10வது இடத்துல வகிக்குது. என்னவோ இந்தியாவில் முதல் இடத்துல இருக்குன்னு பொய் சொல்றாங்க. அடுத்த கட்டத்துக்கு போவோம். பர் கேபிட்டா இன்கம், ஒரு தனி மனிதருடைய இது. அது 2011 குஜராத்ல 6வது இடம். அதற்கு முன்னால நம்ம தமிழ்நாடு இருக்கு, ஹரியானா இருக்கு, மகாராஷ்டிரா இருக்கு. நாட்டிலேயே ஏதோ முதல்ல இருக்க மாதிரி பொய் சொல்றாங்க. ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். ஏன்னா எவ்வளவு பொய் அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. குஜராத்தோட நான் புள்ளி விவரத்தோட சொல்ல, நான் வெறுமை மத்தவங்க மாதிரி இதை செஞ்சுட்டோம் அதை செஞ்சுட்டோம் பேச விரும்பல. வேணா அவர் புள்ளி விவரத்தை சொல்லுங்க. அது 63,996 ரூபாய் குஜராத்ல. ஹரியானால எவ்வளவு தெரியுமா? 92,000 ரூபாய். மகாராஷ்டிரால 83,000 ரூபாய் காங்கிரஸ் ஆண்டது. பஞ்சாப்ல 67,000 ரூபாய். நம்ம தமிழ்நாட்டில் 72,000 ரூபாய். இவங்க உத்தரகாண்ட்ல 68,000 ரூபாய். இந்த நொல்ல 63 ரூபாய்க்கு 73,000 ரூபாய்க்கு குதிக்கிறாங்க. இதுங்க நான் முடிக்கல. அதுக்கு அடுத்தது வருவோம். அவங்க சொல்றாங்க இந்த ரேஷியோன்னு, டெபாசிட் ரேஷியோன்னு சொல்றாங்க. குஜராத்ல கமர்ஷியல் பேங்க்ல 4.7% தான் டெபாசிட். தமிழ்நாட்டில் எவ்வளவு தெரியுமா? 5.42. ஆந்திர பிரதேஷ் காங்கிரஸ் ஆடுற 26 ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லிருக்கீங்க. இந்த புள்ளி விவரங்கள் இந்த புள்ளி அவர்கிட்ட ஏன் பொய் சொல்ல வர? புள்ளி விவரத்தோட வரவே அவர் முடிக்கட்டும். புள்ளி விவரங்கள் 6வது இடத்தில், 8வது இடத்தில், 10வது இடத்தில், 4வது இடத்தில், தமிழ்நாட்டை விட பின்னோடியில், ஜார்க்கண்டில் பின்னோடியில் சொல்றாங்கல்ல. அதற்கு முன்னாலே குஜராத் எப்படி இருந்தது? அதற்கு முன்னால் எத்தனாவது? 10வது இடத்திலிருந்து 6வது இடத்துக்கு, 16வது இடத்திலிருந்து 2வது இடத்துக்கு வந்திருக்கிறது. இதையெல்லாம் மூடி மறைத்து விட்டு, சரி மனிதனுடைய அங்க இருக்கக்கூடிய ஆவரேஜ் குஜராத்தினுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கிறது? ஆவரேஜ் குஜராத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது? இந்தியாவில் கம்பேர் பண்ணும்போது முன்னோடியாக வளர்ந்திருக்கிறார்களா? அதையெல்லாம் மறைத்து விட்டு இந்த ஹியூமன் இண்டெக்ஸை சொல்கிறார்கள். நீங்க சொல்லுவது போல மிஸ்டர் நாராயணன், இவையெல்லாம் குறைவாக இருந்தாலும் கூட நேஷனல் ஆவரேஜ் காட்டிலும் குஜராத்ல இவையெல்லாம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கறத மறக்க முடியுமா? என்னைக்குமே அவங்க பாத்தீங்கன்னா குஜராத் இஸ் பை நேச்சர் ஒரு ஆண்டர்பிரினியரியல் ஸ்பிரிட். முன்னே நல்லா தான் இருந்தாங்க. ஒரு பாருங்க, நீங்க பேச நான் குறுக்கிடல, தயவு செஞ்சு நீங்க குறுக்கிடாதீங்க. தொடருங்க. ரைட். குஜராத் 1995. ஏன்னா இந்த மாதிரி நல்ல கேள்வி கேட்டா சும்மா கேள்வி கேட்டு போயிடலாம். புள்ளி விவரங்களோட சொல்லட்டும். நான் சொல்றேன், இந்த மாதிரி பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி உண்மையாக்குறாங்க. 1995 2000 குஜராத்ல எந்த அரசு இருந்தது? காங்கிரஸ் அரசு இருந்தது. அப்ப என்ன வளர்ச்சி? 8.01%. அதற்கப்புறம் 2000 2010 வளர்ச்சி எவ்வளவு? 8.68%.
அப்ப உத்தரகாண்ட் என்ன விதத்துல 11%. இல்ல இவையெல்லாம் ஏற்றுக்கொண்டாலும் கூட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் திரும்ப சொல்லி வளர்த்தாங்கன்னு சொல்றீங்க. ஓகே, இவை ஏற்றுக்கொண்டாலும் கூட இன்றைய நிலையில மோடிக்கு ஆப்போனன்ட்டாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காங்கிரஸ் ஃபேஸை ஏன் காங்கிரஸால ப்ரொஜெக்ட் செய்ய முடியல? ரொம்ப சந்தோஷம், விகாஸ் இல்ல நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்றது இல்ல இல்ல, சந்தோஷம். ஒரு வார்த்தை கேட்டால் கூட புள்ளி விவரம் சொல்லுது, நான் சொல்லல. புள்ளி விவரம் ஏற்றுக்கொண்டால் இது ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். ஏன்னா நான் சொல்லல, புள்ளி விவரம் சொல்லுது இல்ல. நான் அந்த சப்ஜெக்ட் விட்டுக்கிட்டு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். காங்கிரஸ் என்பது ஒரு கலெக்டிவ். நாங்க என்ன பண்றோம் குஜராத்ல, we are willing, கேஷுபாய் பட்டேல் இந்த மாதிரி பல, மோடி அவங்க கட்சியிலேயே மோடிக்கு ஒரு நண்பர், அவங்க வெளில அனுப்பிச்சாங்க, இப்ப உள்ள வந்துட்டாரு. முதல்ல மோடிய அவர்கள் கட்சிக்காரர்களே ஒத்துக்கொள்ள, அவர் ஒரு சர்வாதிகாரி, ஹிட்லர் மாதிரி இருக்காரு. இன்னும் நான் சொல்றேன், ஹிட்லர்ன்ற பேரை தெளிவா உபயோகப்படுத்துறேன். ஹிட்லர் இப்படிதான் ஒரு மைனாரிட்டி யூதர்களை காட்டி காட்டி மெஜாரிட்டியை ஒன்றா சேர்த்து செய்தார். அதைத்தான் மோடியும் செய்கிறார். திரும்ப திரும்ப ஏதோ வளர்ச்சி ஏற்பட்டதை போய் சொன்னார். ஏன் ஒரு ஃபேஸ் இல்ல குஜராத்? எங்களுக்கு மக்கள் தான் எங்க ஃபேஸ் சார். எதுக்கு ஒரு 1000 ஃபேஸ் இருக்கு சார் காங்கிரஸ்ல? இவர் ஒரு தனி மனிதர், இவங்களே எல்லாம் ஒத்துக்கல. ஆனா மக்களே எங்களுடைய ஃபேஸ். 1000 ஃபேஸ் எங்களுக்கு இருக்கு. 1000 பேர் முதலமைச்சர் ஒரு தனி மனிதரை துதிப்பாட வேண்டிய குஜராத்தில் பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஏன் மோடி அரசாங்கத்தை உங்களால வீழ்த்த முடியல? ஐயா, மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. மக்களுடைய ஓட்டையும் மக்களின் தீர்ப்பா மகேசன் தீர்ப்பா மதிக்கிறோம். நாங்க குஜராத்ல பொய்ய சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. இந்த தடவை அவருடைய சாயம் எழுத்துற போது அதனது வெளிப்பாடுதான் இந்த ஒரு சமீபத்தில் இருக்கக்கூடிய ஒரு பை எலெக்ஷன், மான்சா போன்ற எலெக்ஷன் எல்லாம் ஒரு பிஜேபி ஸ்ட்ராங் ஹோல்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு தொகுதியில் எல்லாம் காங்கிரஸ் வென்றிருக்கிறது. ஆக அந்த ஒரு பயம் மோடிக்கும் பிஜேபிக்கும் வந்து விட்டதா? அந்த பயம்லாம் கிடையாது. இந்த பொய்யை திரும்ப திரும்ப சொல்லுவது, கோயபிள்ஸ், இதெல்லாம் காங்கிரசினுடைய தினசரி வார்த்தைகள். திக்விஜய் சிங் மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால காங்கிரசினுடைய கலாச்சாரம், எக்கச்சக்கமான பேசஸ் அங்க இருக்கிறதுனால யார் முதல்வர் என்று தெரியாது. ஆகவே அவர்கள் மக்கள் தீர்ப்பை ஏற்று குஜராத்திலே மோடி தான் மறுபடியும் பிரதமர் என்று ஏற்றுக்கொண்டதாக வேண்டும். அந்த அளவுக்கு அவர்கள் ஆறுதல் போட்டுக் கொண்டால் ஒத்துக்கிறேன். குஜராத்ல மோடி தான் பிரதமர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை, குஜராத்திலே மோடி தான் முதல்வர். ரைட். ஆக இடைத்தேர்தல்கள் தமிழகத்தை மாதிரி குஜராத்தில் நடப்பதில்லை. தமிழகத்தில் நடக்கின்ற ஆளுங்கட்சி மட்டுமே வரும். அங்கே பரிபூர்ணமான சுதந்திரம் இருக்கிற காரணத்தினாலே இயல்பாகவே மக்கள் ஒரு இடத்திலே அதிருப்தியை தெரிவிப்பதுதான் தெரிவார்கள். ஓரளவுக்கு முழுவதும் குஜராத் முழுவதுமாக இருக்கிற சூழ்நிலையை தான் பார்க்க வேண்டும். ஒருவேளை அந்த மாதிரி இடைத்தேர்தல்கள் எல்லாம் மிக அளவில் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டு மூச்சு விடுவதற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு வேணால் அந்த இடைத்தேர்தல் ஆறுதலாக இருக்கலாம். ரைட். இந்த நிலையில பாரதிய ஜனதாவுடைய மாநில துணைத் தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைகிறார். திரு ஹெச் ராஜா, இது ஒரு குஜராத் பை எலெக்ஷன் என்பதை தாண்டி ஒரு இந்திய பாராளுமன்ற தேர்தலுக்கான ஒரு செமிஃபைனல்ஸ் என்ற ஒரு வாதத்தை ஏற்கிறீங்களா? இல்லை, அதாவது குஜராத் தேர்தல் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமைக்கும் காங்கிரஸ் கட்சி மத்தியிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மோசமான நிலைமை இரண்டுக்குமே சேர்த்து மக்கள் அங்கு தீர்ப்பளிப்பார்கள் என்பது என்னுடைய கருத்து. ஏனென்று சொன்னால் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக திரு நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தை இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆகவே மக்கள் அதையும் கருத்திலே கொள்வார்கள். அதே சமயத்தில் சாதாரண ஏழை மளிகை கடை வைத்தவர் வாழ்வாதாரங்களை கூட பறிக்கின்ற விதத்திலே அந்நிய சக்திகளுக்கு ஆதரவாக செயல்படுகின்ற காங்கிரஸ் போன்ற தீய சக்திகளுக்கும் தக்க பதிலடி கொடுப்பார்கள். இது உங்களுடைய வாதமாக பார்க்கின்றேன். மீண்டும் இந்த ஒரு நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பாக 2 பேரிட்டையும் கேட்கிறேன். மீண்டும் அதே ஒரு கேள்வியை தான் கேட்கின்றேன். இந்த குஜராத் பொது தேர்தல் என்பது இந்திய தேசத்துக்கு என்ன பாடத்தை உணர்த்தும் என்று நினைக்கிறீங்க? குஜராத் தேர்தல் என்பது கடந்த 50-60 ஆண்டு கால இந்திய வரலாற்றிலே ஒரு தனி மனிதன் மீது அபாண்டமாக அநியாயமாக திட்டமிட்ட மத சார்புள்ள நபர் என்கின்ற பொய்யான வாதத்தை சொல்லி அவரை ஒரு தனிமைப்படுத்த வேண்டும் என்ற முயற்சிக்கு தோல்வி கிடைக்க போகிறது. தோல்வி கிடைக்க போகிறது. அது மதவாதம் என்கின்ற வார்த்தை போலியானது. அந்த மதசார்பற்றது என்பதற்கு என்ன தேர்தல் பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட்டா மோடியை குவாலிஃபை பண்ற ஒரு தேர்தல்னு பாரதிய ஜனதா நினைக்கிறதா? இல்லை. மோடி குஜராத்தினுடைய வளர்ச்சிக்காக போராடுகிறார், வளர்ச்சியை உண்டாக்கி காண்பித்திருக்கிறார். அந்த வளர்ச்சி அவரை அகில இந்திய அளவிலே பிரபலப்படுத்தும், அது இயல்பான விஷயம். ஆகவே அதற்கும் பிரதமருடைய வேட்பாளருக்கும் சம்பந்தம் இல்லை. தன்னுடைய சொந்த முயற்சியிலே குஜராத்தை வளர்த்தி நிறுத்திய அவர் இத்தனை ஆண்டு காலங்கள் காங்கிரஸ் மற்றும் பிஜேபிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற கட்சிகளுடைய பொய் பிரச்சாரத்தை முறியடித்து
மீண்டும் வெல்லுவார். அதற்கான தேர்தலாக நாங்கள் இந்த ஒரு விகாஸ்வாதம், அது மட்டுமல்லாது கோல்கேட் போன்ற பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இவையெல்லாம் எதிரொலிக்காமல் காங்கிரஸ் மீண்டும் அங்கு வாய்ப்பு பெறும் என்று நினைக்கிறீர்களா? ரொம்ப சிம்பிள். இது குஜராத்துக்கான தேர்தல். இது என்னுடைய கடைசி பதிலா இல்ல எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும்னா அந்த பேசிக்கலி என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், நல்ல நண்பர், அவர் குஜராத்ல நல்லா பண்றாங்கன்னு சொல்லிட்டு, ஆனா சொன்னார் அவ்வளவு முன்னேற்றம் இருந்தாலும் நான் குஜராத்ல மோடிக்கு நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னாரு. ஏங்க இவ்வளவு அவரை பத்தி போறீங்கன்னு கேட்டேன். ஹிட்லர் கூட நல்ல எஃபிஷியன்ட் தான், அதுக்காக ஹிட்லருக்கு என்ன ஓட்டு போட சொல்றாங்க கேட்டார். மக்களுக்கு தெரியும் ஹிட்லர் பொய் சொன்னாரு, ஹிட்லர் கொலை பண்ணாருன்னு. அதனால இவ்வளவு அவர் மோடியோட எஃபிஷியன்சி ஏத்துக்கிறீங்களா? மோடி இஸ் எஃபிஷியன்ட். நான் அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. இந்த ஒரு ரெவலேஷனோட இந்த ஒரு நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்யலாம். கொலையும் எஃபிஷியன்ட்டா செய்றாரு, கொலையும் எஃபிஷியன்ட்டா செய்றாரு, காங்கிரஸ் இல்லாத மாதிரி ஒரு நீண்டு கொண்டே போகக்கூடிய விவாதம். மறுக்க முடியாத உண்மை என்னவென்றால் ஒட்டுமொத்த தேசமும் குஜராத் எலெக்ஷனை வந்து கவனிக்கிறது. காங்கிரஸும் இதை வந்து ஒரு அதி முக்கியமான களமாக கருதுகிறது. பாரதிய ஜனதாவும் குறிப்பாக மோடி அவர்களும் இதை ஒரு முக்கியமான களமாக கருதுகின்றார்கள். ஆக இது இந்திய தேசத்துக்கு கொடுக்கக்கூடிய பாடம் என்ன? இதை மையப்படுத்தி இந்திய அரசியல் கடத்தில் என்ன மாற்றங்கள் நிகழ இருக்கிறது? இவையெல்லாம் டிசம்பர் 20ஆம் தேதி உறுதி செய்யும். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்ட திரு சேகர் அவர்களுக்கும் திரு நாராயணன் அவர்களுக்கும் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிற ராஜா அவர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.